நான் காலேஜ் படிக்கும் போதே சம்பளம் வாங்க கூகுள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் கூகுள் இன்டர்ன்ஷிப் 2026. இதுல எந்த மாதிரி மாணவர்கள்லாம் அப்ளை பண்ணலாம், இதுல அவங்க எவ்வளவு ஸ்டே ஃபண்ட் அமௌண்ட் கொடுப்பாங்க, அந்த கிளாஸ் வந்து எப்படி நடக்கும், நம்ம அங்க போயிட்டு எப்படி ஒர்க் பண்ணுவோம், அந்த எல்லா டீடைல்ஸையும் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம இதுல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இருந்தாலும் சரி, உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, கூகுள் வந்து மாணவர்களுக்கு கொடுக்குற இது ஒரு ரியல் டைம்ல கூகுள் எம்ப்ளாயோட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஆபீஸ் வந்து பெங்களூர்ல இருக்கு, பூனேல இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு. நீங்க இதுல அப்ராக்சிமேட்டா இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மந்த்லி டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு 60,000 இருந்து 1 லட்சம் வரை ஸ்டே ஃபண்ட் கொடுக்குறாங்க. இதே இது நான் டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மாசம் 40,000 இருந்து 70,000 வரை ஸ்டே ஃபண்ட் அமௌண்ட் கொடுக்குறாங்க. இந்த 8 to 12 வாரம், அதாவது மினிமம் ஒரு 2 மாசத்துல இருந்து 3 மாசம் இருக்கும். ஒரு சில ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 to 6 மாசம் இருக்கும். சரி, இதுல யார் யாரு அப்ளை பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். காலேஜ் படிக்கிற யூஜி பிஜி ஸ்டூடெண்ட் ஆகட்டும், பிஹெச்டி ஸ்டூடெண்ட் ஆகட்டும், அதுக்கு தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிசினஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆகட்டும், ஹெச்ஆர் ரிலேட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஆர்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதுல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்க எப்படி அப்ளை பண்ணுங்கிறத நம்ம சொல்றேன். உங்க மொபைல்னாலும் சரி, உங்க லேப்டாப்னாலும் சரி, கேரியர்ஸ் கூகுள்னு நீங்க போடுங்க. அதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் வரும், சர்ச் யுவர் கேரியர் அட் கூகுள். இது நம்ம இன்டர்ன்ஷிப் படிக்கிறதுக்கு இல்லாம ஜாப் கூட இதுல தேடிக்கலாம். சரிங்களா? இதுல ஹோம் ஜாப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குல்ல, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க மவுஸ் நீங்க கையை வச்சீங்கனாலே உங்களுக்கு இந்த சைடு வரும். இதுல இன்டர்ன்ஷிப்பை கிளிக் பண்ணுங்க. நீங்க இன்டர்ன்ஷிப்பை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வந்து நீங்க எப்படி லேர்ன் அபவுட் யுவர் ஹையரிங் ப்ராசஸை நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். இதுல ஜாப்பை கிளிக் பண்ணிட்டு ஜாப் சர்ச்சை கிளிக் பண்ணுங்க. அதாவது ஜாப் சர்ச்சுக்கும் இதே தான், எல்லாத்துக்கும் இதே தான். லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் வந்து நான் இப்ப பெங்களூர்ல இருக்கறனால நம்ம பெங்களூர்னே போடுவேன். பெங்களூர்னே போடுங்க. பெங்களூர் போட்டீங்கன்னா அதுவே பெங்களூர் இந்தியான்னு வந்துடும். மெயினா அதுக்கப்புறம் கீழே தான் நீங்க வந்து ஜாப் டைப்ஸ் வந்து கரெக்டா சூஸ் பண்ணணும். ஜாப் டைப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், டெம்பரவரி இருக்கு. நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் தானே பண்ண போறோம், அதனால இன்டர்ன்ஷிப் போட்டேன். சரிங்களா? நீங்க இன்டர்ன்ஷிப்பை போட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப கரண்டா ஓப்பன்ல இருக்கிற இன்டர்ன்ஷிப் எல்லாமே வரும். இந்த எல்லாமே நீங்க இது வந்து பெங்களூர் கர்நாடகான்னு உங்களுக்கு வந்து, ஏன்னா நம்ம பெங்களூர் கொடுத்ததுனால உங்களுக்கு பெங்களூர் கர்நாடகா எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்ப கரண்டா இருக்கிறது வந்து ஸ்டூடெண்ட் ரிசர்ச்சர் 2026, அதுக்கப்புறம் ரிசர்ச் சயின்டிஸ்ட் இன்டர்னல் பிஹெச்டி 2026, சாப்ட்வேர் இன்ஜினியரிங் பிஹெச்டி சம்மர் 2026, சிலிகான் இன்ஜினியரிங் பிஹெச்டி சம்மர். இதுல ஆர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரிசர்ச்சர் 2026. இதோட அவங்க குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்கத நீங்க வந்து கரெக்டா பாருங்க. கரண்ட்லி என்ரோல் பேச்சுலர் டிகிரி ஆர் பிஹெச்டி டிகிரி, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், புள்ளியியல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், ஆபரேஷன், எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நேச்சுரல் சயின்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ல மினிமம் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ நீங்க அது ஒவ்வொன்றையும் நீங்க பாத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுறது தான் ஸ்டூடெண்ட் ரிசர்ச்சர் 2026. இதோட ப்ராசஸ் எல்லாமே நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ரிசர்ச் சயின்டிஸ்ட் வந்து பிஹெச்டி மாணவர்களுக்கு, இது சாப்ட்வேர் இன்ஜினியரிங் பிஹெச்டி மாணவர்களுக்கு, இது சிலிகான் இன்ஜினியரிங் இன்டர்னல். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்டுக்கு நிறைய இருக்கு. நம்ம இப்போதைக்கு நம்ம எதை அப்ளை பண்ண போறோமோ அதை நம்ம கிளிக் பண்றேன். இப்போ நான் ஸ்டூடெண்ட் ரிசர்ச்ங்கிறத நம்ம வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் மோர்னு இருக்கு, அதை நான் கிளிக் பண்றேன். சரிங்களா? இப்போ நீங்க லேர்ன் மோர்னு கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளை நவுன்னு வரும். ப்ளீஸ் கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன் பிஃபோர் மார்ச் 31, 2026. நீங்க இதை கடைசி வரை கொண்டு போகவே கூடாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் கூகுள்ங்கிறது ஹை டிமாண்டா இருக்கணும், காம்படிஷனும் அதிகமா இருக்கிறது. அவங்களோட ஸ்டே ஃபண்ட் அமௌண்ட்டுமே ஹையா கொடுக்கறதுனால நீங்க லேட்டா பண்ண நம்மளோட செலக்ஷன் ப்ராசஸ்ல நம்ம செலக்ட் ஆகிறது வந்து ரொம்ப கம்மி ஆயிரும். ஸோ நீங்க as soon as possible, ஏன்னா இப்போ எனக்கு ஏற்கனவே இப்போ ஜனவரி முடிஞ்சதுனால நீங்க எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து மார்ச் 31, 2026 அப்ளை பண்ணுங்க. ஆனா நீங்க சீக்கிரமா பண்ணுங்க. சரி, இது அப்ளை பண்றது எப்படி அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த நீங்க என்ன பண்ணணும்னா அப்ளை பண்றது நீங்க ஆன்லைன்ல பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்க செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நான் அடுத்து சொல்றேன். நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் பெங்களூரோ, பூனேயோ அல்லது ஹைதராபாத்தோ, ஏன்னா இங்கெல்லாம் அவங்க வந்து நம்மளோட கூகுள் ஆபீசஸ் இருக்கு. கண்டிப்பா உங்களோட ஆபீஸ்ல நீங்க கூகுள் எம்ப்ளாயிஸோட சேர்ந்து தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. இதுல கொடுக்குற சர்டிபிகேஷன் ஆகட்டும், ஃபியூச்சர்ல நீங்க இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூகுள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். நீங்க வந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ், யூ வில் நீட் அப்டேட்டட் சிவி ஆர் ரெஸ்யூம்.
ஸோ நீங்க அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி உங்க கையில என்ன இருக்கணும் அப்படின்னா உங்க கையில ஒரு ரெஸ்யூம் இருக்கணும். அப்டேட்டட் ரெஸ்யூம் ஆர் கரண்ட் அண்ட் கரண்ட், அதாவது சிவி அல்லது ரெஸ்யூம் என்னனாலும் நீங்க வாட் எவர் இட் இஸ் வச்சுக்கோங்க. ஒரு பேஜ்ல வைங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் பண்ற மாதிரியே உங்களோட ரெஸ்யூம் பண்ணுங்க. when you apply we will be consider student research across a Google research team including Google DeepMind, Google Research, Google Cloud and more. எல்லாமே மினிமம் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன, கரண்ட்லி என்ன பேச்சுலர் டிகிரி, அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது வந்து எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பண்ணலாம். ப்ரிப்பேர்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும், அபவுட் ஜாபையும் உங்களுக்கு என்னென்ன இதை பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பாருங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி பார்ட்டிசிபேட் ரிசர்ச் டு டெவலப் அந்த சொல்யூஷன் இந்த ரியல் வேர்ல்ட் லார்ஜ் ஸ்கேல் ப்ராப்ளம்ஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்களோட எம்ப்ளாயோட ஒர்க் பண்றது தான் அவங்க சொல்றாங்க. சரிங்களா? இப்போ நீங்க அப்ளை நவுன்னு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வருங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நீங்க அப்ளை நவுன்னு கொடுத்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு இருக்கும். கெட் ஸ்டார்டட்ல உங்களுக்கு அதுக்கப்புறம் இது ஒன்னு அந்த ப்ளூ கலர் ரவுண்ட்ல இருக்கும். அப்புறம் கிரியேட் யுவர் ப்ரொஃபைல் 5 to 10 minutes. A Google career profile save your can quickly apply, provide the personal job recommendation career. அதாவது இது வந்து மினிமம் இட் வில் டேக் 1 to 2 minutes தான் அவங்க டேக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதுக்கப்புறம் மிடில் நேம் இருந்தா கொடுங்க. அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் அதாவது மிஸ்டர், சார், அது என்னென்ன உண்டோ அதை நீங்க கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட ப்ரிப்பேர்ட் இமெயில் அட்ரஸ், நான் எந்த இமெயில் அட்ரஸ்ல இருக்கணும் அந்த இமெயில் அட்ரஸே கொடுத்துருக்கேன். எப்பவுமே உங்களோட இமெயில் நீங்க கொடுக்குற இமெயில் வந்து ஆக்டிவா வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்க ரெஸ்யூமே அப்லோட் பண்ண உடனே ஹையரிங் ப்ராசஸ் வந்து இதுக்கு ஒரு இன்டர்வியூ நடக்கலாம். அதாவது அவங்க டெலிபோனிக்ல வச்சு இருக்கலாம், சின்ன அசஸ்மெண்ட் பண்ண சொல்லி கூட உங்களை அவங்க செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து எவ்வளவு சீட்ஸ்னு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அவங்க கூகுள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இவ்வளவு சீட்ஸ் தான் இருக்கு, இந்த ரோலுக்கு இவ்வளவு சீட்ஸ் எல்லாம் அவங்க சொல்றது இல்ல. சரிங்களா? நீங்க எப்பவுமே இமெயில செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் உங்களோட கான்டாக்ட் நம்பர் இங்க இருக்கு பாத்தீங்களா, யூ வில் யூஸ் யுவர் அப்லோட் ரெஸ்யூம் ஃபார் யுவர் கேரியர் ப்ரொஃபைல், யூ வில் அபிள் டு அப்லோட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ராக். இது பிடிஎஃப் ஃபைலே கொடுங்க. பிடிஎஃப் ஆர் வேர்டு டாக்குமெண்ட். டிஓசிஎக்ஸ்னா வேர்டு டாக்குமெண்ட், ரெண்டு இதுல இருக்கணும். யூ கரண்ட்லி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்கங்கிறது பாத்துக்கோங்க. நீங்க வந்து கரண்ட்லி ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா கூகுள் ரிலேட்டட் கம்பெனில, நோன் தான் இருக்கணும். ஏற்கனவே இருந்தா அது வந்து டிஃபால்ட்டாவே நோன் தான் இருக்கு. நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். பர்சனலிட்டி யுவர் கியூரியர் ப்ரொஃபைல் ரெக்கமெண்டேஷன் ரிலேட்டட் டு கண்டென்ட் எஸ் கொடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் ப்ரொஃபைல் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஸ்டெப் போகும். தேர்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ரோல் இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து அது கொடுக்க அலோவ் பண்ணல, ஏன்னா நம்ம எல்லா இதையும் கொடுத்தாதான் அலோவ் பண்ணும். நீங்க எல்லா டீடைலையும் கொடுத்துட்டு அலோவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாலண்டரி செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் லெஸ் தென் 1 minute, இதுவும் லெஸ் தென் 1 minute, ரிவ்யூ அண்ட் அப்ளை. வேணா கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஏன்னா கூகுள்ல நீங்க ஒர்க் பண்ணீங்க, கூகுளோட சர்டிபிகேட் இருந்தாலே உங்களோட கேரியர் எங்கேயோ போயிரும். இது கிடைக்கலன்னு நினைக்கிறத விட நம்ம அப்ளை பண்ணனா சுத்தமா கிடைக்காது. அட்லீஸ்ட் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா உங்க கூட படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க இதை தெரிவிக்கீங்க. கூகுள் இன்டர்ன்ஷிப் 2026 ப்ரோக்ராமை எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க உங்களை பெங்களூர் அல்லது அவங்களே அந்த இதுல உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் மாதிரி இதுக்கும் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர் லெட்டர்ல அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க நீங்க உங்களோட ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் எவ்வளவு, நீங்க எந்த லொகேஷன், 2-3 months தான் மேக்ஸிமம் அந்த லீவ் டைம்ஸ்ல தான் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி பாய். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. டேக் கேர்.